தோசைக்கு ஒரு காம்பினேஷனாக சுரக்காய் கடைசல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுரக்காய் கிடைக்கிறத செய்ய போகிறோம். நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செய்யறதும் சிம்பிளாக இருக்கும். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி, ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்காங்க. மல்லி 1/4 டீஸ்பூனு, சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. நல்லா வதங்கிட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 1 போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எதுவும் காரம் அதிகமாக வேணும்னா மறுபடியும் ஒரு மிளகா சேர்த்துக்காங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ ரொம்ப பெரிய தக்காளி வந்து 1 போகுது. நான் மீடியம் காட்டி 2 போட்டுருக்கேன். தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். நம்ம சமையலில் வந்து எப்போவுமே அந்த டைமிங் தான் கரெக்டுங்க. இந்த அளவாக வதக்கி அளவாக இல்லாமல் கரெக்டாக பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக வருது. வதங்கி வரட்டுங்க. தோல் மட்டும் சீவி நீங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். வாங்குறப்ப பிஞ்சு சுரக்காயாக வாங்கிங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கட் பண்ணிக்கோங்க. தோல் மட்டும் சீவினா போதும். நீங்கள் உள்ளுக்கு விதையோ அதெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இதையும் போட்டுக்கலாங்க. சுரக்காயுமே நல்லா வதக்கிக்கங்க. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா வதங்கிடும். சுரக்காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதனால் வந்து நம்ம இது கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விட்டுட்டு நீங்கள் குக்கர் போட்டு மூடிக்கலாங்க. குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக வைக்க வேண்டாம். பாதி வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 விசில் 6 விசில் விடுங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெயிட் போயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாங்க. இதுக்கு மாதிரி தண்ணி இருக்கும். நம்ம அதை வடிச்சுக்கலாம். கொஞ்சம் இருக்குங்க தண்ணி. நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு வத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நைஸ் ஆகிடும். தண்ணி எடுத்துட்டு இது மாதிரி கடைஞ்சிங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும். இந்த தண்ணியை ஊற்றிடலாம். ரெடி ஆகிட்டு பாருங்க. மாற்றிக்கலாம். இதுக்கு வாங்க. கமகமன்னு நம்ம இட்லி தோசைக்கு சுரக்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சதா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேங்க.